சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி, இங்க வாமா. சொல்லுங்க மேடம். ஆனந்தி, நீ ஏன் இது அவ்ளோ ரிச்சா இருக்க? இந்த புடவையில நீ எப்படி இருக்க தெரியுமா? பியூட்டிஃபுல். என்னால இது நீதான்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. விளையாடாதீங்க மேடம், எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. இல்ல ஆனந்தி, நான் விளையாட்டுக்கு சொல்லல, ப்ராமிஸா இந்த புடவையில நீ அவ்ளோ அழகா இருக்க. நான் சொல்றத நீ நம்ப மாட்டல்ல? இரு மித்ரா, நீ சொல்லு, ஆனந்தி இந்த புடவையில எப்படி இருக்கா? சொல்லு மித்ரா, ஆனந்தி எப்படி இருக்கா? ரொம்ப அழகா இருக்கம்மா. நானும் ஆனந்திய இப்படி புடவையில பார்த்ததே இல்ல. பாத்தியா, மித்ராவே சொல்லிட்டா அவ்ளோ அழகா இருக்க நீ. பார்த்தானதே, அம்மா கண்ணு வச்சுட்டாங்க, அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிட போதும். மித்ரா, ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இல்லம்மா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதனாலதான் நான் சொன்னேன். அப்படி இல்ல மித்ரா, அதெல்லாம் பொறாமையில பாக்குறவங்க கண்ணு. நான் பெருமையில ஆனந்திய பாக்குறேன். ஆனந்தி, நீ உன் நல்ல மனசுக்கு எப்பவுமே நீ நல்லா இருப்ப. எந்த திருஷ்டியும் உன்னை எக்காரணத்து கொண்டு ஒண்ணுமே பண்ணாது. ஆனந்தி, இந்த ஃபங்க்ஷன்ல உன்னை பாக்குறவங்க எல்லாருமே வாய் அடிஞ்சு போறாங்க. உன் அழக பார்த்து ராஜகுமாரன் மாதிரி ஒருத்தன் வந்து இன்னைக்கே உன் முன்னாடி மண்டி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்க போறான். நீ வேணா பாரு. நீங்க சொல்றது உண்மைதே மேடம், ஆனா ராஜகுமாரன் இல்ல, என் அழக. Such an innocent girl. இந்த இன்னசென்ட் இன்னைக்கு என்ன ஆக போறான்னு மட்டும் பாருங்கம்மா. அழகா, நீ எங்க இருக்கிற? எப்ப என் முன்னாடி வருவ? ஏ ஆனந்தி, யார தேடுற? ஏய், உன்னதாண்டி கேக்குற, யார தேடுற? இருங்க. என்ன ஆனந்தி, செயின் வாங்கும்போது பார்த்து வாங்க மாட்டேன்? டாலர்ல பாதிதான் இருக்கு பாரு. எந்த கடையில வாங்கின? நான் கடைக்காரன்ட்ட பேசி நல்ல செயினா வேற மாத்தி வாங்கி தரேன். நீ வா போலாம். ஏ ஆர்வ கொள்ளாது, அவ ஏதோ சொல்ல வந்தா, அது என்னன்னு கேட்காம நீயா ஏதோ பேசிட்டு இருக்க. என்ன ஆனந்தி, இது பாதி டாலர் தான் இருக்கு. அதத்தான் நானும் கேட்டேன். சும்மா இருக்கியா? மீதி எங்க ஆனந்தி? அழகன் கிட்ட இருக்குது. அழகன் கொடுத்தாரா? இருப்போ ஒரு பாதியை எடுத்துக்கொண்டு வா. என் கையில் இருக்கும் மறுபாதியை நான் எடுத்து வருகிறேன். இரு இதயமும் சேரும்போது உன் அழகன் யார் என்று உனக்கு தெரியும்.
இங்க எல்லா விதமான டிஷ்ஷஸும் இருக்கு. புஃபே சிஸ்டம் தான். உங்களுக்கு பிடிச்சத யாரையும் கேட்க வேணாம். எவ்வளவு வேணுமோ உங்க இஷ்டத்துக்கு போட்டு சாப்பிடுங்க. ஜெயந்திகா, இன்னைக்கு எல்லா வெரைட்டியும் சாப்பிட போறேன். மறந்து ஏதாவது சாப்பிட மறந்துட்டேன்னு வை, நீ மறக்காம ஞாபகப்படுத்து. சரிடி, உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடு. டேய் அன்பு, சௌசோ இஷ்டத்துக்கு சாப்பிட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கேன், ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணணும். நான் மறந்தாலும் நீ ஞாபகப்படுத்து. முத்துனா, ஏன்டா அவன் மேல கண்ணு வைக்கிற? பாவம், நீ சாப்பிடுமா. ஆனந்தி, நீ என்ன சாப்பிட போற? சார், சாம்பார் சாதம் தயிர் சாதம், நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். வாட்? சாம்பார் சாதம் தயிர் சாதமா? நோ நோ, அதெல்லாம் ரெகுலரா சாப்பிடுற ஃபுட். இட்டாலியன், யூரோப்பியன், சைனீஸ், கான்டினென்டல் நிறைய இருக்கு. நீ சாப்பிடாத வெரைட்டியா நான் உனக்கு சூஸ் பண்ணி தரேன். நீ அதை சாப்பிடு. எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது சார். செட் பண்ணிக்கோ ஆனந்தி. இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக, ஓகே? அழகனை பார்க்கலான்னு பார்த்தா மகேஷ் சார் சாப்பிட கூட்டிட்டு வந்துட்டாரு. ஒருவேளை அழக என்ன வெளியே தேடிட்டு இருந்தா? இந்த ப்ளூ சாரி கட்டிட்டு இருக்கான்ல, இவதான் ஆனந்தி. அந்த ரெட் கலர் கோட்டு போட்டு நிக்கிறான்ல, அவன் தான் மகேஷ். அவன் கூட பக்கத்துல நிக்கிறவங்க எல்லாம் ஆனந்தி கூட வேலை செய்யறவங்க. மகேஷ் உன் காலேஜ் மேட்ல? நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே? எப்போ என் பிசினஸ் அவன் காலி பண்ணானோ அப்பத்துல இருந்தே அவன் தான் என் முதல் எதிரியே. அப்ப அவனையும் முடிச்சிரு, உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். முதல்ல நான் சொன்ன மாதிரியே அந்த ஆனந்திய போலீஸ்க்கு எந்த டவுட் வராம நீ காலி பண்ணு. அதுக்கப்புறம் அந்த மகேஷை முடிக்கிறத பத்தி யோசிக்கலாம். என்ன அரவிந்த், பேச்சே ஒரு மாதிரி இருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் அதுக்கு என்ன தேடி வந்த? இல்ல மாயா, நான் சொல்றது உனக்கு புரியல. திருமூர்த்தி அண்ணனும் நானும் அந்த ஆனந்திய 3 தடவை கொல்ல ட்ரை பண்ணிருக்கோம். எப்படியாவது அந்த மகேஷும் தில்லையை வந்து மாறி மாறி அவளை காப்பாத்திடுறாங்க. இந்த தடவை அவ மிஸ் ஆகவே கூடாது. யாருக்கு என்ன தெரியுமோ அதை செய்யணும். அண்ட் பை த வே, எனக்கு இதுதான் பிஸ்னஸ். இந்த மாயா கிட்ட சொல்லிட்டல்ல, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. எவன் வந்து அவளை காப்பாத்துறான்னு பார்க்கலாம். என்ன சார் இதெல்லாம்? இது பாஸ்தா, இது சாண்ட்விச், இது லசானியா, ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது டெசர்ட், வாஃபிள். பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு சார். சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதோ இந்த ஸ்பூனை கையில புடிச்சுக்கிட்டு இப்படி எடுத்து சாப்பிடணும். மாயா, ஆளை காமிச்சிட்டேன். மகேஷை ஏதாவது சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. அவளை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ண. டன். ஆனந்தி, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அது வந்து ஹாய் மகேஷ். ஹே, வா அரவிந்த், எப்போ வந்த? இப்பதான். ஹாய் ஆனந்தி. அரவிந்த் சார், கார்மெண்ட்ஸ்ல எம்புட்டு பெரிய பொறுப்புல இருக்கீங்க, நீங்களே இப்படி லேட்டா வரலாமா? ஆனந்தி, இந்த ஃபங்க்ஷன்ல எல்லா விஷயமும் நான் தான் ஏற்பாடு பண்றேன். எல்லாத்துக்கும் சரியான ஆளை செட் பண்ணாதானே வேலை ஒழுங்கா நடக்கும். அதான் எல்லாத்தையும் பார்த்து செட் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அரவிந்த், நீ சாப்பிட்டியா? இல்ல மகேஷ், அவன் ரொம்ப சுமாரா தாங்க இருப்பான். நீங்க பாட்டுக்கு அவனை பார்த்ததும் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா அதான் ஒரு டவுட்டு கேட்டேன். இங்க பாருங்க, என் அழகன் எப்படி இருந்தாலும் எனக்கு அவன்தே அழகன். அவன் மனசுக்கு முன்னாடி அவன் உருவம்லாம் எனக்கு பெருசே இல்ல. அவன் யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் ஏத்துப்பேன். நீங்க அவன் யாரு எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க, அது போதும். நீங்களே இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம்.
என்ன பண்றீங்க? இல்ல ஒண்ணு இல்ல இருங்க, என்னாச்சு நான் பாத்துட்டு வரேன். இங்க இருங்க. ட்ரிப்பா இருக்கு. அவன் 1000 லவ் பண்றான், நான் ஒரே ஒரு லவ் தான் பண்றேன். அதை சொல்றதுக்குள்ள செத்து சுண்ணாம்பு விடுவேன் போல இருக்கு. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். எங்க ஆனந்தி, என்னாச்சு? பொறுக்கி உன்னை நம்பி வந்தேன் பாரு. உன் பொம்பளை பொறுக்கித்தனத்தை என்கிட்டயே காமிச்சிட்டல்ல. அழகந்தே என் பலவீனம் நினைச்சு என்ன தனியா கூட்டிட்டு வந்து தப்பா நடந்துக்க பாக்குறியா? ஐயோ ஆனந்தி, நான் எதுவுமே பண்ணல. பேசாத. உன்னை நம்பி வந்ததுக்கு என் புத்தியதே செருப்பால் அடிக்கணும். ஆனந்தி, 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 ஒரு நிமிஷம். ஆனந்தி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் எதுவும் பண்ணலங்க. இத பாரு, வழிய விடு சொல்லிட்டேன். ஐயோ ஆனந்தி, நான் லைட்டை சரி பண்ணிட்டு வரும்போது யாரோ இப்ப உள்ள இருந்தாங்க. அவன் ஓடினதை நான் பார்த்தேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பொய்யா சொல்ற? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீயும் நானும் இருந்த ரூமுக்குள்ள ஒரு நிமிஷம் கரண்ட் போனதுக்குள்ள யாரோ ஒருத்தன் வந்துட்டானா? இதையெல்லாம் நம்பறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஐயோ ஆனந்தி, எல்லா நேரமும் என்ன தப்பாவே பார்த்தா நான் என்ன பண்றது? நான் சொல்றத கொஞ்சமாவது நம்ப. அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். நீ சொல்ற கதையெல்லாம் ஜெயந்தி அக்கா மாதிரி அப்பாவிங்கள நம்பலாம். நிஜமாவே இந்த விழால பாராட்ட வேண்டியது என்ன இல்ல, உங்க எல்லாரையும் தான். என்னோட உழைப்புக்கு முன்னாடி ஒரு முதலாளி ஆகணும், 10 வேலை கொடுக்கணும், இந்த சொசைட்டி என்ன ஒரு பிசினஸ் மேனா பார்க்கணும்னு பெரிய சுயநலம் இருந்துச்சு. அதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படலாம். ஆனா 1 மாச சம்பளத்துக்கு இந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்காக 25 வருஷம் நீங்க எல்லாரும் உழைச்ச உழைப்புங்கிறது ரொம்ப பெருசு. இதுக்கு இந்த விழாங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இந்த 25th இயர் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல உங்களுக்காக சில விஷயம் செய்யணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன்.
என்னடி முடிவு எடுத்திருப்பாரு? போனஸ் எதுவும் கொடுப்பாரோ என்னமோ. நீங்க பேசுற பொறனைக்கு போனஸ் ஒண்ணுதான் கேடு. தில்லை குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து பெறப்பட்டத திரும்ப உங்களுக்கே செய்யலாம்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம கார்மெண்ட்ஸ் கம்பெனில வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் எமர்ஜென்சிக்காக ஒரு மெடிக்கல் ஃபண்ட் ஸ்கீம் மாதிரி நான் ஒன்னு உருவாக்கி ஒவ்வொரு மாசமும் உங்க பேர்ல ஒரு அமௌண்ட்டை கட்ட போறேன். நீங்க விருப்பப்பட்டா உங்க சம்பளத்துல இருந்து நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. மெடிக்கல் ஸ்கீமுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எந்த அவசர தேவை இருந்தாலும் அதுல இருந்து உங்களுக்கு நாங்க ஒரு அமௌண்ட்டை தருவோம். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்களுக்கும் ஏதாவது தேவை இருந்தா உங்களுடைய அமௌண்ட்ல இருந்து நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களும் உங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணலாம். உங்களோட இந்த சிரிப்பு சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இதை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் காப்பாத்துவேன். இதே சந்தோஷத்தோட நான் உங்களை கௌரவிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். உங்க எல்லாருக்கும் விருது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். லெட்ஸ் பிகின் தி அவார்ட் ஃபங்க்ஷன். Thank you. முதல் விருதா இந்த நிறுவனத்தோட 25 வருட ஆணி வேரா இருந்து நம்ம கம்பெனிக்காக தொடர்ந்து உழைச்சுக்கிட்டு இருக்கிற திரு கருணாகரன் சார் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பார் நமது சேர்மேன் அவர்கள். இந்த ஆளுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதா? நம்ம வாழ்க்கைய சோதனையாக்குன சோதனையாளர் விருது வேணா கொடுக்கலாம். சும்மா ரெடி. அந்த ஆள் பார்த்தானா கடுப்பு ஆயிடுவான். ஒழுங்கா கை தட்டு. ஒழுங்கா தட்டாதத பார்த்தானா அப்புறம் நாம தான் பதில் சொல்லணும். கங்க்ராட்ஸ் கருணாகரன், அது கொடுங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ்டா. அடுத்தது இந்த நிர்வாகத்தின் வீராங்கனையா இருந்து நிறுவனத்தை வழிநடத்த பெரிதும் உதவி வரும் மிஸ் மித்ரா அவர்களுக்கு உழைப்பின் சிகரம் என்ற விருதை சேர்மேன் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். தேங்க்யூம்மா. அவார்டு வாங்கின கையோட வேற கம்பெனிக்கு போயிடு. நாங்களாச்சும் நிம்மதியா இருக்கோம். டேய் கிளாப் பண்றா, அவார்டு வாங்குறாங்கல்ல. ஏய், இவளுக்கெல்லாம் யாராவது கிளாப் பண்ணுவாங்களாடா? இவளுக்கு உழைப்பின் சிகரம் அவார்டா? உழைப்பின் கொடூரம் வேணா கொடுக்கலாம். Music start. Stop music. என்ன மித்ரா, கருணாகரன் சார் மாதிரி நீயும் தோத்துட்டியே.
தான். இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பொறுக்கிய மட்டும் ஜெயிக்க விடவே கூடாது. ஆனந்திய மட்டும் தோக்க விட்டுறவே கூடாது. ஸ்டார்ட் மியூசிக். ஸ்டாப் மியூசிக். ஐயோ என்னடா அது? கேம் கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு சேர் தான். இப்ப வின் பண்ண போறது மகேஷ் சாரா இல்ல அன்புவா? மகேஷ் சார் ஜெயிச்சிருங்க. மாப்ள உட்றாதடா. அன்பு நீ தான் ஜெயிக்கணும். ஆமாண்ணே, நீதான் ஜெயிக்கணும். ஆனந்தியே மகேஷ் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறா. அவ ஆசையை ஏன் தடுக்கணும்? ஸ்டார்ட் மியூசிக். சார் நீங்க தான் ஜெயிக்கணும். ஸ்டாப் மியூசிக். மகேஷ் சார் அசத்திட்டீங்க. கங்க்ராட்ஸ் அன்பு. தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ் மகேஷ். தேங்க்யூ. கம் ஆன் லெட்ஸ் கோ. டிஜே போலாம். யா. டேய் மாப்ள ஏண்டா விட்டு கொடுத்து அவங்ககிட்ட தோத்த? டேய் மகேஷ் சார் ஜெயிக்கிறதாண்டா நல்லது. அவர் வாழ்க்கையில எத்தனை பேரை பார்த்திருப்பாரு. தோத்துருக்கவே மாட்டாரா. அவர் இத்தனை பேருக்கு முன்னாடி தோத்தா நல்லாவா இருக்கும்? நமக்கு தான் தோக்கிறது புதுசு இல்லையா மாப்ள? பரவாயில்ல. டேய் உனக்காக நீ வாழவே மாட்டியாடா? மத்தவங்களுக்காக வாழ்றதாண்டா ஒரு பெரிய சந்தோஷமே. நீ வாடா போலாம். அவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அதுக்காக அந்த பொண்ணு யாரு என்னன்னு எதுவுமே தெரியாம அப்படியே ஏத்துக்க முடியாதுல்ல. அவன் ஒரு முடிவு எடுத்தா அது சரியா இருக்கும்னு எனக்கு தோணணும். அவன் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் முடிவை சொல்றேன். அதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா? அதான். அங்கிள் கால் பண்ணிருந்தீங்களா? எஸ் மித்ரா, நம்ம முக்கியமான கிளையண்ட் விஐபி சூட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உடனே இப்ப கிளம்பணுமா. அவர் கார் ஏதோ ப்ராப்ளமா இருக்கான். நீ அவருக்கு ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறியா? நான் பாத்துக்கிறேன் அங்கிள், டோன்ட் வரி. அப்ப நம்ம போலாங்க. ஓகே சத்யா, நீயும் வரல? எப்படியும் நீ எங்க வீட்டுல ஸ்டே பண்ண மாட்டேன்னு தெரியும். ஆனா
பார்ட்டி முடிஞ்சு மித்ரா வீட்டுக்கு வர டைம் ஆகும். அது வரைக்கும் நீ நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோ. பார்வதிக்கும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. She will also get some conversation. சரி, ஓகே. ஐயோ, அம்மா போயிட்டா அரவிந்த் ஆனந்தியோட இருக்கிறத எப்படி பார்க்க வைக்கிறதா? அங்கிள், இஃப் யூ டோன்ட் மைண்ட், அம்மா என் கூட இருக்கட்டுமே. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே நானும் அம்மாவும் சரியா பேசிக்கவே இல்லை. இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ற வேலையில டைம் சரியா இருந்துச்சு. இப்போ பார்ட்டி முடியற வரைக்கும் அம்மா என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். I don't want to miss this opportunity and I want to share something important. மித்ரா, சத்யா ஆசைப்படுறதே நீ இப்படி லவ்வபிளா பேசணும்னு தான். அதை நான் தடுக்க விரும்பல. ஆமாங்க, அம்மா பொண்ணுக்கு நடுவுல நாம எதுக்கு? சத்யா, மித்ரா என்ன சொல்றான்னு முதல்ல கேளு, அப்புறம் நீ பதில் சொல்லு. இங்கேயும் அட்வொகேட்டாவே இருக்காத. ஏய், சரி. அப்ப நம்ம போலாங்க. போலாம். ஓகே, பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் சத்யா. பாய் மித்ரா. Bye uncle. பாய் சத்யா. பாய் Bye auntie. பாய். மா, சொல்லுமா, என்ன பேச போற? உட்காரு. மா, நான் அங்கிள் சொன்ன வேலையை முடிச்சிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கொஞ்ச நேரம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். ஜஸ்ட் 5 minutes மா. ஓகே. இப்படியே அம்மாவை ஹோல்ட் பண்ணியாச்சு. சீக்கிரமே அரவிந்தையும் ஆனந்தியும் ஒரே ரூம்ல இருக்க வைக்கணும். இவன் குடிக்கிறது வாந்தி எடுக்கிறதுக்கெல்லாம் நான் காவ காக்கணுமா? எல்லாம் என் தலையெழுத்து. ஆனந்த் இன்னும் இங்கதான் நம்ம கண்ணு முன்னாடியே நின்றுகிட்டு இருக்கா. இந்த ராஸ்கல் மாயா எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. டேய், இங்க வாங்க. சொல்லுங்க சார். இதுல ஒரு பெக்கு ஊத்து. சார், உங்களுக்கு இதுக்கு மேல கொடுக்கூடாதுன்னு மேடம் சொல்லிட்டு போயிருக்காங்க சார். ஏய், அதான் போயிட்டாங்கல்ல, ஊத்துறா. சார் சொன்னா கேளுங்க சார். ஏய், ஊத்துறான்னு சொல்றல, ஊத்துறா. ஊத்து. ஸ்டாப். மாயா எங்கடா போய் தொலைஞ்ச? ஏய் மகேஷ், இந்தடா இதை கொஞ்சம் புடி. நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன்.